என்ன சரோ, மாமா எங்க? சரோ, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? சரோ, மாமா எங்க? அப்பா ஊருக்கு போயிட்டாங்க. ஊரு பழம் எல்லாம் எங்க இருக்கு? வெறும் கையை வீசிட்டு போறதுக்கா பணத்தை கொடுத்து இதெல்லாம் வாங்கினாரு? அப்பா ஒண்ணு வெறும் கையை வீசிக்கிட்டு போல. உங்க அம்மா எங்க அப்பாக்கு நிறையவே கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அதோட சுமையை தாங்க முடியாமதான் அப்பா கனத்த மனசோட போயிருக்காரு. அம்மா இங்க வந்தாங்களா? கேட்ட உடனே வாயை திறந்து சொல்ல முடியலங்க. கூசுது. எங்க அப்பா கூட நீங்க இத்தனை நாள் பழகி இருக்கீங்களே, அவரை பத்தி முழுசா தெரியலனாலும் ஓரளவுக்காவது தெரியும்ல? தெரியும். அப்பா என்ன சூதுவாது தெரிஞ்சவரா? மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொன்னையும் பேசுறவரா? பாவுங்க, அவருக்கு இந்த மாதிரி எல்லாம் கற்பனை கூட பண்ண தெரியாது. அவரை போய் உங்க அம்மா என்னென்னலாம் பேசிட்டாங்க தெரியுமா? என்ன பேசினாங்க? செல்வத்துக்கு எங்க சொந்தக்காரங்க பொண்ணு தரதா சொன்னாங்கல்ல, அதை எங்க அப்பா உங்ககிட்ட சொன்னாரா இல்லையா? ஆமா, நம்ம உங்க குலதெய்வ கோயிலுக்கு போனோம்ல, அப்ப சொன்னாரு. அதுக்கு என்ன இப்ப? அந்த சம்பந்தத்தை மறைச்சு செல்வத்துக்கு வந்த வரனை வேணும்னு அப்பா கெடுத்து விட்டாராம். லீலாவை வச்சு மயக்கி செல்வத்தை வளைச்சு போடணும்னு பாக்குறாராம். ஐயோ, அப்படியா சொன்னாங்க? இதுக்குதான் இப்படி எல்லாம் வரும்னு நினைச்சுதான் நான் பயந்தேன். லீலா கிட்டயும் செல்வத்துக்கிட்டயும் நான் அப்பப்ப கோவப்பட்டதெல்லாம் இந்த மாதிரி தப்பான பேச்சு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான். இப்ப என்னடானா, நான் எதை நினைச்சு பயந்தனோ அது நடந்துருச்சு. சரி விடு சரோ, அம்மா பத்தி தான் உனக்கு தெரியும்ல. கோவத்துல ஏதோ பேசியிருப்பாங்க. இது தப்பு என் மேலதான். அன்னைக்கு உங்க அப்பா சொன்னதை நான் பெருசா எடுத்துக்கல. ஏன்னா செல்வம் தான் வேண்டான்னு சொல்லிட்டான்ல. அதான் அம்மா கிட்ட சொல்லாம விட்டுட்டேன். அதான் அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு. நீங்க இப்படிதான் சமாதானமா பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க அம்மா எது பேசினாலும் அதுல ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு நியாயப்படுத்துவீங்க. எங்க அப்பாவோட மனசு பூ மாதிரி, அதுல நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி அத்தை பேசிட்டாங்க. மகளை வச்சு மயக்கிறாரா எங்க அப்பா. அவர் முகத்தை பார்த்து எப்படிதான் அத்தைக்கு இப்படி பேச மனசு வந்துச்சோ. விடு சரோ, மாமா பார்த்து நான் பேசிக்கிறேன். செல்வத்துக்கு லீலா மேல பிரியம் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறது என்னோட பொறுப்பு. என்கிட்ட விட்டுரு. வேண்டாம் சாமி. ஏன்? ஏனா இன்னைக்கு உங்க அம்மா பேசின பேச்சு அப்படி இருந்தது. லீலா அதை கேட்டிருந்தா இன்னைக்கு இங்க பெரிய ரணகளமே நடந்திருக்கும். சரோ, அம்மா என்னமோ உண்மையை தெரியாம பேசிட்டாங்க. அவங்க பேச ஆரம்பிச்சா லிமிட்டை தாண்டி போயிடுவாங்கன்னு உனக்கே தெரியும்ல. என்ன பண்ண சொல்ற? ஆனா நான் எடுத்து சொன்னா எங்க அம்மா நிச்சயமா கேட்டுப்பாங்க. செல்வத்துக்கு லீலாவோட ஒரு நல்ல பொண்ணு வேற எங்கேருந்து கிடைக்கும்? லீலாவை செல்வம் கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு சந்தோஷம் தாங்க. ஆனா அத்தை பத்தி நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. அவங்களுக்கு மனுஷங்களுக்கு மதிப்பு கொடுக்க தெரியல. நான் செல்வம் லீலாவை பத்தி பேசிட்டு இருக்கேன். நீ இன்னும் எங்க அம்மாவை பிடிச்சு தொங்கிட்டு இருக்க. அத்தையை மறந்துட்டு இந்த கல்யாணத்தை பத்தி யோசிக்கிறது பைத்தியக்காரத்தனங்க. அவங்களோட கல்யாணத்துக்கு உங்களால முடிஞ்சதை நீங்க தாராளமா செய்யுங்க. ஆனா ரெண்டு விஷயம். ஒண்ணு, என் அப்பா வீட்டுல சம்பந்தப்படுத்தி அவமானப்படுத்த கூடாது. வேற என்ன? செல்வத்துக்கும் லீலாவுக்கும் இத பத்தின ஆசை மனசுல வளர்றதுக்கு நாம இடம் கொடுக்க கூடாது. அவங்க ரெண்டு பேரும் கனவு கண்டுட்டு அது முடியாம போயிடுச்சுன்னா அப்புறம் ரெண்டு பேரும் உடைஞ்சு போயிடுவாங்க. நாம ஆசை காட்டிட்டு அவங்களுக்கு மோசம் பண்ணக்கூடாது. சரி சரோ, நான் போய் எங்க அம்மாவை சமாதானப்படுத்துறேன். உங்க அப்பா மேல எந்த தப்பும் இல்லைங்கிறது அவங்களுக்கு விளக்கிடுறேன். பாவம், இதுக்கெல்லாம் வேற காசு கொடுத்தாரு உங்க அப்பா. இது கூட அத்தை விட்டு வைக்கல. தண்ணி கொடுத்து வந்த உடனே ஆட ஆரம்பிச்சிட்டியா? இதெல்லாம் உங்க அப்பா வீட்டுக்கு கடத்துறியான்னு கேட்டாங்க. இத பத்தியும் விளக்கமா சொல்லிடுங்க. என்ன இருந்தாலும் சொன்ன வார்த்தை யாராலையும் திருப்பி வாங்க முடியாதுல்ல. சரி, உங்க அப்பா இதுக்கெல்லாம் பணம் கொடுத்திருக்காரு. அதை யார்கிட்டயாவது திருப்பி அனுப்பிச்சிடணும். இந்த பழங்களை தான் என்ன பண்றதுன்னு தெரியல இப்ப.
ஹேய் தனோ கீழே இறங்கு. என்கிட்ட சொன்னா நான் எடுத்து தர மாட்டேனா? இறங்கு கீழே. ஏன் தனோ ஒரு வார்த்தை கூட பேச முடியாத அளவுக்கு பாவி ஆயிட்டேன் நானா? இப்படி வாயும் உயரமா இருக்கும்போது ஸ்டூல் மேல எல்லாம் ஏறலாமா? அதில்ல மாமா, உங்ககிட்ட பேசுறதுக்கு சங்கடமா இருக்கு. அதத்தான் நானும் கேக்குறேன். என்ன பார்த்தா என்ன குடும்பக்கார மாதிரி தெரியுதா? அப்படிலாம் இல்ல மாமா, எப்படி பேச்ச ஆரம்பிக்கிறதுனே தெரியல. நீங்க வேற உம்மன் இருக்கீங்களா, அதான். அது சரி, மாமாவும் தரவும் விட்ட விடுவுக்கும் நீ அழுகைக்க இப்படி உம்முன்னு இல்லாம என்ன டான்ஸ் ஆட முடியும்? இப்ப சிரிச்சியே பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தானோ. ஏன் மாமா, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரவா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், வா வா. உட்காரு. தானோ என் மேல உனக்கு ரொம்ப வெறுப்பாயி போச்சா? ஐயோ, வெறுப்பெல்லாம் இல்ல மாமா, வேதனையா இருக்கு. அவங்க வேற அப்படி பேசிட்டாங்கல்ல, அதான். மாமா, உங்களையும் உங்க முன்னேற்றத்தையும் வச்சுதான் எனக்கு மான மரியாதை எல்லாம். நீங்க அசிங்கப்பட்டு நின்னீங்கன்னா அது நான் அசிங்கப்பட்ட மாதிரி தானே. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதில்ல மாமா? புரியுது தானோ. நானும் ஊருக்குள்ள 4 பேர் மாதிரி நல்ல வசதியா அந்தஸ்தா இருக்கணும் தான் நினைக்கிறேன். நமக்கு பிறக்க போற பிள்ளைய நல்ல வசதியா வாழ வைக்கணும் தான் ஆசை இருக்கு. ஆனா மனசுக்குள்ள இருக்குல்ல. இவ்வளவு தூரம் மனசுல இருக்கும்போது இப்படி குடிச்சுப்புட்டு நடு ரோட்ல கிடந்தா எவ்வளவு அசிங்கம். என்னால வெளியில தலை நிமிர்ந்து போக முடியல மாமா. மன்னிச்சுக்கத்தனோ, நான் என்ன சொல்றது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நான் நினைக்கிறது எல்லாமே பெருசா நல்லதா இருக்கு. ஆனா நடக்கிறதெல்லாம் அவமானமும் ஏமாத்தவுமா இருக்கு. அதான் இந்த மாதிரி தண்ணி எல்லாம். மன்னிச்சுக்கத்தனோ. என்ன மாமா நீங்க மறுபடியும் மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு? மாமா, எனக்கு இந்த நகை நட்டு பெருசா காசு பணம் அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். 3 வேளை சாப்பாடு, போட்டுக்கு நல்ல துணி, அது இருந்தா போதும் மாமா. அப்படி ஒரு வேலை இருந்தா பாருங்க, நிம்மதியான வேலையா இருந்தா போதும். எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். இது வரைக்கும் நாம 2 பேர் தான் மாமா. இப்போ குழந்தை வேற பிறக்க போகுது. 3 பேர் ஆயிடுவோம். ஆமாமா, அது வேற எக்ஸ்ட்ரா செலவு. மூஞ்ச பாரு, செலவாமா செலவு. அது எவ்வளவு சந்தோஷமான விஷயம். குட்டி குட்டி கை காலோட இந்த வீட்டுல தவடுறது இப்பவே என் மனசுக்குள்ள நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு அதெல்லாம் தோன்றது இல்லையா? ஏன் இல்ல? உன்ன மாதிரி ஒரு புஷ்டியான குழந்தை ஒண்ணு வீட்டுக்குள்ள தவழ்ந்து விளையாடுற ஆசை எனக்கு மட்டும் இருக்காதா? ஆசை மட்டும் இருந்தா போதாது மாமா. நாம நம்ம குழந்தைய நல்லபடியா வளர்க்கணும். இது வரைக்கும் நம்ம பொழப்பு எப்படியோ போயிடுச்சு. இனிமேலாவது நம்ம குழந்தைக்காக நீங்க கொஞ்சம் பொறுப்புள்ளவரா நடந்துக்கணும். அது சரி தனு, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நான் எப்பவுமே பொறுப்பா நடந்துக்கணும் தான் நினைக்கிறேன். ஆனா தலைவிதி என்ன பந்து விளையாடுற மாதிரி விளையாடுது. நமக்கு குழந்தை பிறக்கிற நேரமாவது நல்லா அமையணும். அதெல்லாம் நல்லபடியாவே நடக்கும் மாமா. இப்ப நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். சத்தியமா? இப்ப எதுக்கு? சொல்றத செய்யுங்க. சரி, என்ன சொல்லு? இனிமே நீங்க தண்ணி அடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. சத்தியமா தண்ணி அடிக்க மாட்டேன். அப்புறம் என்ன அழ வைக்கிற மாதிரி இனிமே நீங்க எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்லுங்க. சீச்சி, இனிமே நான் உன்னை அழ வைக்க மாட்டேன்.
என்ன பேச்சு பேசிட்டு அந்த சம்மந்தியம்மா கேட்கவே நாராசமா இருக்கு. நம்ம குடும்பத்து பொண்ணுக்கு பேசுற பேசாது. நம்ம சொல்றதுக்கு நாக்கூசுற ஒரு வார்த்தை எவ்வளவு சாதாரணமா பேசிட்டாங்கம்மா. அப்பா, அந்த பொம்பளை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே. தெரியுமா? ஆனா இத்தனை மோசம் ஆனவன் தெரியாது. நம்ம லீலா வச்சு அவங்க செல்வத்தை வளைச்சு போட பாக்குறேன். சொல்லலாமா அப்படி ஒரு வார்த்தை? நான் என் பொண்ணுகளை அப்படியே வளர்த்திருக்கேன். சிதம்பரத்தோட பொண்ணுகளை பார்த்து இந்த ஊரே பொறாமப்படும். அவ்வளவு பதுசான குழந்தைங்க. என் குழந்தைய பார்த்து அப்படி சொல்லலாமா? என் குழந்தைக்கு கள்ள கபடம் இல்லாம யாரா இருந்தாலும் மூஞ்சிக்கு நேருக்கு நேர் பார்த்து சொல்ற குழந்தைக்கு. அவங்க ஒரு பொண்ணுங்க மாதிரி லவ் கிவ்னு போய் பெத்தவங்க நோகடிக்கிறவங்க இல்ல. ஏன்பா, ஏன் இப்படி பேசிட்டே இருக்கீங்க? உடம்பு என்னத்துக்காகிறது? கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. எப்படிமா முடியும்? என்ன பேசியதா பரவாயில்ல, என் பொண்ணு இல்ல பேசிட்டா. அவங்க பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டாங்க, நீங்க இங்க வந்து புலம்பிட்டு இருக்கீங்களே. இங்கதான் புலம்ப முடியும், அங்க புலம்ப முடியும். அங்க நிலைமை அப்படி. அதான் இங்க கொட்டி தீர்த்துக்கிறேன். ஏன் விஜய், அப்பா பேசினதை கேட்டல்ல? பொம்பளை பிள்ளைங்களோட ஒவ்வொரு அசைவையும் சந்தேகத்தோட பாக்குறவங்களுக்கு நடுவுல அப்பா நம்மள எவ்வளவு தூரம் நம்புறாரு பாத்தியா? உன்கிட்ட அந்த இளங்க விஷயமா நான் ஏன் அவ்வளவு கடுமையா நடந்துகிட்டேன்னு தெரியுமா? அப்பாவோட இந்த நம்பிக்கையை நாம உடைச்சிடக்கூடாதுன்னு தான். நம்மளால அவருக்கு ஒரு வேதனைன்னா ரொம்ப துடிச்சு போயிடுவார் விஜய். அப்பா ரொம்ப அனுபவிச்சுட்டாரு, எல்லா வேதனையும் பட்டுட்டாரு. பெத்த பொண்ணுங்க நாம, நம்மளால அவருக்கு புதுசா இன்னொரு வேதனை வந்துடக்கூடாதுன்னு தான். நீ என்ன சொல்ற? நமக்குன்னு விருப்பங்கள் ஆசைகள் இருக்கத்தான் செய்யும். நாமள மனுஷங்க தானே. நம்மளோட விருப்பங்கள் எல்லாம் சரியான பாதையில கூட இருக்கலாம். நம்ம ஆசையை விட அப்பாவோட நம்பிக்கை தான் முக்கியம். பொண்டாட்டியை இழந்த பிறகு ஒத்த ஆம்பளையா இருந்து 5 பொண்ணுங்களை வளர்க்கறதுன்னா அதுக்கு அவரு எவ்வளவு விஷயங்களை விட்டு கொடுத்திருக்கணும், எத்தனை விஷயங்களை தியாகம் பண்ணிருக்கணும். என் மேல உனக்கு இருக்கிற நம்பிக்கையை விட உன் மேல எனக்கு இருக்கிற நம்பிக்கையை விட நம்ம மேல அப்பாவுக்கு இருக்கிற நம்பிக்கை தான் ரொம்ப அதிகம். அந்த நம்பிக்கையை நாம எடுத்துக்க கூடாது விஜய். எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, நாம ஒரு விஷயத்து மேல எவ்வளவு ஆசை வச்சிருந்தாலும் சரி, அப்பாவுக்காக நாம அதை இழக்கத்தான் வேணும்.